ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாவ கதைகள் சீரீஸ்க்காக நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு உங்ககிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் சும்மா வேற லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புது எனர்ஜியை எனக்கு கொடுத்துருக்கு. இதே மாதிரி இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்க்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்கள் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உருவான பாவக்கதைகள் சீரீஸோட எபிசோட் 3 வான்மகள் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையில் வர சத்யா மற்றும் அவங்களோட ஒய்ஃபை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களா நினச்சி பார்த்தீங்கன்னா தான் இந்த கதையை உங்களால் முழுசாக உள்வாங்கிக்கிட்டு அவங்க எடுக்க போகிற முடிவுகளை புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் வர பொண்ணுத்தாயோட கேரக்டரை உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த கதை மூலமா ஏற்படுத்துற தாக்கம் உங்க மனசை உடைச்சிடும்னே சொல்லலாம். சோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். சத்யா மதி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு 3 குழந்தைங்க. அதுல மூத்த பையன் பரத் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்ததா வைதேகி பொண்ணு தாயின்னு ஸ்கூலுக்கு போற 2 பொண்ணுங்க. கௌரவம்னு சொல்லிக்கிட்டு ஜாதிக்காக பெத்த மகளையே கொலை பண்ற சில பேர் இருக்கிற இந்த நாட்டுல சத்யாவும் மதியும் அவங்க குழந்தைங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சத்யா தான் மனைவி சொன்ன காரணத்துக்காக கார் சீட்ல அழுக்கு படியாம இருக்க அதுல இருக்கிற கவரை கூட கிழிக்காம பாத்துக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட வருஷம் தவறாம மலைக்கு மேல இருக்கிற அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. அப்போ மலைக்கு மேல இருந்து வானத்தை பார்த்த சத்யாவோட கடைசி பொண்ணான பொண்ணு தாய்க்கு கல்பனா சாவ்லா மாதிரி வானத்துல பறக்கணும்னு ஆசைப்படுறா. இப்போ சின்ன பொண்ணு இல்லையா, அதனால சத்யா பொண்ணு தாயை கையில தூக்கிக்கிட்டு பறக்க வைக்கிறதா சொல்லி வேகமா சுத்துறாங்க. பொண்ணு தாயும் வானத்துல பறக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறா. அது மட்டும் இல்லாம வைதேகியும் பொண்ணு தாயும் பரதநாட்டிய கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துணையா பரத் கூட போய் விட்டுட்டு வருவான். ஒரு நாள் பரதநாட்டியம் கிளாஸ்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது வைதேகி வயசுக்கு வரா. அதை கேள்விப்பட்டதும் மதி ரொம்ப சந்தோஷப்பட்டு வைதேகியை குளிப்பாட்டி அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுறாங்க. இதையெல்லாம் பார்த்த பொண்ணு தாயி வயசுக்கு வரதுன்னா என்னன்னு தெரியாம தன்னோட அம்மா கிட்ட இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல், என்னையும் அக்கா மாதிரி குளிப்பாட்டுங்கன்னு சொல்லி கேட்கிறா. அப்போ வைதேகி தன்னோட அப்பாவை பாசமா கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த மதி, இதை பாரு வைதேகி, இப்போ நீ பெரிய பொண்ணாகிட்ட, இனிமேல் இப்படியெல்லாம் கொஞ்சம் கூடாதுன்னு சொல்லி அடுத்த 3 நாட்களுக்கு எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லுறாங்க. அதுக்கப்புறமா வைதேகிக்கு மஞ்சள் நீராட்ட விழா எல்லாம் நல்லா கிராண்டா நடத்துறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சத்யா மதி கிட்ட, நான் கொடுத்த பணம் எல்லாத்தையும் கரைச்சிட்ட போல, இல்ல மிச்சம் ஏதாவது வச்சிருக்கியான்னு நக்கலா கேக்குறாங்க. அதுக்கு மதி, ஆமா, இவ்வளோ செலவு பண்ணதுக்கே உங்க அக்கா இன்னும் கொஞ்சம் பெரிய மண்டபமா வச்சிருக்கலாம்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொந்தக்காரங்க பேசுறத நினைச்சு லேசா கவலைப்படுறா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணு தாயி மதி கிட்ட, அம்மா எனக்கும் அக்கா மாதிரி சேலை கட்டணும் மஞ்ச வைக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லுறா. அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப அம்மா உனக்கும் எல்லாம் பண்ணுவேன்னு பொண்ணு தாயி கிட்ட சொல்லிட்டு மதி வைதேகி கிட்ட, இங்க பாரு வைதேகி, இனிமேல் நீ பெரிய பொண்ணா இருக்க கத்துக்கோ. உன் உடம்புக்காக பல பேர் உன்னை தேடி வருவாங்க, ஆசை காட்டுவாங்க. ஆனா உன் உடம்பு உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி இனிமேல் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. அடுத்த நாள் பொண்ணு தாயி மட்டும் பரதநாட்டியம் கிளாஸுக்கு போறா. கிளாஸ்ல இருக்கும்போது அவன் அண்ணன் போன்ல இருந்து யாரோ கால் பண்ணி வெளியே வர சொல்லியிருக்காங்க. அதனால பொண்ணு தாயி டான்ஸ் கிளாஸை விட்டு வெளியே வந்து அண்ணனை தேடி பாக்கறா. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்போ சில பேர் பொண்ணு தாயை கார்ல கடத்திட்டு போய் பொண்ணு தாயோட கால் கையெல்லாம் கட்டி போட்டு வைக்கிறாங்க. பொண்ணு தாயை பார்த்து கடுப்பான ஒருத்தன், என்னங்கடா டே, அக்கா தான்டா வயசுக்கு வந்தவ, அவளை விட்டுட்டு தங்கச்சியை தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். சாரி மச்சான், இப்போ என்ன பண்றது, இந்த பொண்ணு திரும்ப கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடுவான்னு கடத்திட்டு வந்தவன் கேக்குறான். அதுக்கு கூட இருந்தவன், சரி விடு, அக்கா அளவுக்கு இல்லைனாலும் இவ்வளவு நல்லா தான் இருக்கான்னு சொல்லி இச்சைக்காக ஆசைப்பட்டு வைதேகிய பாலியல் பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான். வைதேகி காணாம போனது தெரிஞ்சதும் துடிச்சு போன மதி பரத் கிட்ட, உன் போன்ல இருந்துதான் யாரோ கால் பண்ணிருக்காங்க, யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு பரத், எனக்கு தெரியலமா, என் போனு காணாம போயிடுச்சு, என் போனை எடுத்து தங்கச்சிக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்லி யாரு எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லி தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறான். அப்போ பொண்ணு தாயி நடக்க முடியாம கஷ்டப்பட்டு ரோட்ல நடந்து வரா. அவ உடம்புல நகம் பட்ட காயங்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்து பதறி போன சத்யா பொண்ணு தாயை வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. அப்ப பொண்ணு தாயி வழியில துடிச்சு அழுதுகிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லுறா. அதை கேட்டதும் பொண்ணு தாயி குடும்பமே உடைஞ்சு போறாங்க. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணவங்களை விடக்கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சத்யா சொல்லுறாங்க. வேணாங்க, போலீஸ் எல்லாம் வேணான்னு சொல்லி மதி கெஞ்சி அழறாங்க.
இதையெல்லாம் பார்க்க முடியாம பரத் அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே கிளம்புறான். அதுக்கப்புறமா மதி பொண்ணு தாய் மேல இருக்கிற அந்த இச்சை நாய்களோட கழிவை குளிப்பாட்டி கழுவுறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண போறோமோன்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சத்யா போலீஸ் கிட்ட போகலாம்னு திரும்பவும் சொல்லுறாங்க. ஆனா போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேணாம்னு மதி தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில மதி பொண்ணு தாய் உடம்புல ஆறாத காயத்தை பார்த்து பொறுக்க முடியாம அழுதுகிட்டே பொண்ணு தாயை திரும்பவும் குளிப்பாட்டி அவளை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மதியோட அண்ணி சில பேரோட வீட்டுக்கு வந்து வைத்தியகியா பொண்ணு தாயா யாரு காணாம போனதுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பொண்ணு தாயி தான் டான்ஸ் கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராம கண்ட ஐஸ்கிரீமை சாப்பிட்டு மயங்கி கீழே விழுந்துட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சதும் அவளே வீட்டுக்கு வந்துட்டான்னு மதி சொல்லுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நான் ஏதோ வைதகி தான் காணாம போயிட்டான்னு நினைச்சேன். காலேஜ் பயலுக நம்ம புள்ளைய ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு டான்ஸ் டீச்சர் தான் சொன்னாங்க. ஊர்லயும் எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்கன்னு மதியோட அண்ணி சொல்லுறாங்க. அதுக்கு மதி, எத்தனை தடவை தான் சொல்றது, காணாம போனது வைதகி இல்ல பொண்ணு தாயி. வந்ததுக்கு காஃபி போடுறேன், எல்லாரும் குடிச்சிட்டு கிளம்புங்கன்னு சொல்லுறாங்க. மதி பொண்ணு தாய்க்கு நடந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா மானம் போயிடும்னு நினைச்சு யாருக்கிட்டையும் சொல்லாம மறைக்கிறாங்க. அதனாலதான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாததை நினைச்சு பாரத்தும் கவலைப்படுறான். பொண்ணுங்க கிட்ட தப்பா நடக்கிறதே தப்பு, இதுல 12 வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம நாசம் பண்ணவங்களை தேடி பிடிச்சி என் கையாலேயே அடிச்சு சாகடிக்கணும்னு துடிக்கிறான். பொண்ணு தாய்க்கு இப்படி நடந்ததை நினைச்சு சத்யாவால ஒரு ஆணா பக்கத்துல நிக்க கூட முடியல. அதனால பொண்ணு தாய் கிட்ட பேசாம தள்ளி போறாங்க. சத்யா பொண்ணு தாய பாதுகாப்பா வளர்க்க முடியாததை நினைச்சு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு மதி, நம்ம பொண்ணு தாய இழந்துட்டோமுங்க, அது அவ தப்பு இல்லதான், ஆனா அவ வாழ்க்கை இப்ப முடிஞ்சு போச்சுன்னு பொண்ணு தாய கௌரவத்துக்காக கொலை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ பரத் அங்க வந்து அவன் அப்பா கிட்ட, எனக்கு என் சீனியர் தனசேகர் மேல சந்தேகம் இருந்ததுப்பா, உடனே அவன் பேக்கை செக் பண்ணி பார்த்தேன், அதுல என் போன் இருந்ததுப்பா, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லுறான். போலீஸ்லாம் வேணாம், மானம் போயிடுன்னு மதியம் சொல்லுறாங்க. அதனால பரத் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். பரத் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு அதனால குடும்பத்துக்கு கேவலமாகிடுமோன்னு பயந்து மதி தான் பொண்ணுங்களை மறுநாள் ஸ்கூலுக்கு அனுப்பாம சத்யா கூட சேர்ந்து மலைக்கு மேல இருக்கிற அவங்க குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பரத் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு தனசேகரை அடிச்சு போட்டுட்டு வேன் கடத்திட்டு போறான். மலைக்கு மேல இருக்கிற சத்யா பொண்ணு தாய மலையோட ஓரத்துக்கு கூட்டிட்டு வந்து, உனக்கு ஒன்னும் ஆகாது பொண்ணு தாயி, நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு, அவங்க எல்லாம் மிருக ஜாதி, இந்த உலகத்துல சில பேர் தான் அப்படி இருப்பாங்க, நீ அவங்கள தாண்டி போய்கிட்டே இருக்கணும், உன் கைய பிடிச்சி நான் கூட்டிட்டு போறேன் சரியா, நீ இன்னும் உயரமா போகணும்னு சொல்லி பொண்ணு தாய தூக்கி கண்ணு கலங்கிக்கிட்டு தான் பொண்ணை கையில வச்சுக்கிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பரத் தனசேகரை அடிச்சு விசாரிக்கிறான். அப்போ தனசேகர் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி கேக்குறான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பா கேக்குற, நீ எதுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணியோ அது உன் லைஃப் டைம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பாரத் ஒரு அருவாவை எடுத்து தனசேகரோட ஆணுறுப்பை வெட்டி எறியறான். கோவில் மலையில இருக்கிற சத்யா தான் பொண்ணு கையில வச்சுக்கிட்டு சுத்தி முடிச்சதும் இறக்கி விடுறாங்க. டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாம்னு மதிக்கிட்டையும் சொல்லுறாங்க. அப்போ மதி, நான் பொண்ணு தாயை கூட்டிட்டு வரேன், நீங்க போங்கன்னு சொல்லுறா. சரி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு சத்யா வைத்தியை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த நேரத்துல மதி மனசுக்குள்ளேயே சில விஷயங்களை நினைச்சு பாக்குறாங்க. ஒரு குடும்பத்தோட மானம், கௌரவம், ஆணவம் இது எல்லாம் வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் சுமக்குறாங்க. அத வாழ்க்கை முழுசா இறக்கி வைக்கவே கூடாது. இது எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு இந்த ஊரு முடிவு பண்ணுது. கௌரவம் போச்சுன்னா உயிர் போனதுக்கு சமம்னு ஜாதியும் சொல்லுது. நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பொண்ணு தாயி, நீ ரொம்ப தூரம் போக போற, அந்த வானத்தை தாண்டி போக போறன்னு சொல்லி மதி பொண்ணு தாய மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு தவறி விழுந்த மாதிரி அழுது நடிக்கிறாங்க. அத பார்த்து பதறி போன சத்யா ஓடி வந்து பாக்குறாங்க. பொண்ணு தாயி கீழே விழுந்ததுல பாறையில அடிபட்டு இறந்து போறா. ஆனா நம்ம வீட்டு கௌரவத்தை காப்பாத்திக்க ஏதோ ஒரு மிருகம் பண்ண தப்புக்காக உயிருக்கு உயிரா வளர்த்த என் பொண்ணு தள்ளி சாகடிக்கிறத தான் மானம்னு இந்த ஊரு சொல்லுது. அப்படி சொன்ன இந்த ஊரு என் ஹேருக்கு சமம்னு மதி நினைச்சு பார்த்துக்கிட்டு பொண்ணு தாய தான் மடியில வச்சு பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க. அப்போ மதி, என் பொண்ணு இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி ஒரு நாள் ராக்கெட்ல ஏறி வானத்தை தாண்டி போவான்னு நம்புறாங்க. ஒருவேளை இந்த ஊர்ல எவனாச்சும்
என்னை பார்த்து உங்க மானம் என்ன கப்பல் ஏறி போச்சான்னு கேட்டாங்கன்னா, இல்ல ராக்கெட் ஏறி போயிருக்கு, செவ்வாய் கிரகத்துல இருக்கிறதா சொல்லுவேன்னு மதி நினைச்சு பாக்குறாங்க. ஊருக்காக தான் பொண்ணு இழக்கிறத விட தான் பொண்ணுக்காக ஊரையே தூக்கி போடுறாங்க மதி. இதோட இந்த கதையும் முடியுது. பாவ கதைகளோட சீரீஸை பார்த்த நம்ம இந்த கதையில ஜாதிய மையமா வச்சு நடக்கிற ஆணவ கொலைகளை பத்தி எடுத்திருக்காங்கன்னு தான் நினைச்சு நம்ம தான் யாரு வம்பக்கும் போறது இல்லையே, நமக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கதைக்கும் எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ எனக்கு தனிப்பட்ட முறையில நான் புரிஞ்சுக்கிட்ட சில விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். இந்த கதையில ஜாதியை விட மிக முக்கியமா ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னா, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க, அது கௌரவம் தான். சொந்தக்காரங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுல என்ன சொல்லிடுவாங்க, நாளைக்கு அவங்க முன்னாடி எல்லாம் எப்படி தலை காட்ட முடியும்னு கௌரவத்தை பாதுகாக்க ஊருக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் கௌரவத்தோட வாழக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா இங்க எது கௌரவம் தான் கேக்குறேன். எபிசோட் 1 தங்கம் கதையில சரவணன் சத்தார்கிட்ட நண்பனா பழகுவான். ஆனா ஊர் அவங்கள தப்பா பேசும். அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம்னு சொல்லி ஊருக்கு பயந்து தான் சரவணனோட அப்பா சரவணனை சத்தார் கூட பழகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சத்தாரோட அம்மா அவங்க குடும்பத்தை பத்தி ஊரு தப்பா பேசுதுன்னு சொல்லி தான் சத்தார செத்து போன்னு சொல்லுவாங்க. அந்த கதையில ஜாதி மதம் பிரச்சனையே இல்லை. பிரச்சனை என்னன்னா ஊர் என்ன சொல்லும். எபிசோட் 2 லவ் பண்ணா விட்டுறணுன்ற ஸ்டோரியில ஆதிலட்சுமியோட அப்பா தான் பொண்ணோட லவ்வுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா ஊர் உங்களை கேவலமா பேசும்னு சொல்லி கூட இருந்த நரி ஏத்தி விடுவான். எபிசோட் 3 வான்மகள் கதையில மதி யாரோ பண்ண தப்புக்காக ஊர் என்ன சொல்லும்னு பயந்து தான் பொண்ணையே கொலை பண்ண நினைப்பாங்க. எபிசோட் 4 ஓரிரவு கதையில ஜானகிராமன் தான் பொண்ணு ஓடி போனதுனால அந்த ஊரே அவங்கள அசிங்கப்படுத்தி இருக்கும். இப்போ தன்னோட மற்ற 2 பொண்ணுங்களை கட்டி கொடுக்க நினைச்சா இந்த பொண்ணுங்களும் ஓடி போயிடுமான்னு ஊரு கேட்கும். அதுக்கு பயந்து தான் கௌரவத்தை காப்பாத்திக்க தான் பொண்ணையே கொலை பண்ணுவாங்க. அந்த கதையோட முடிவுல ஜானகிராமனை விடுதலை பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இங்க நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே மாறலன்னு அர்த்தம். ஸோ இந்த சொசைட்டியும் சேஞ்ச் ஆகல. இந்த சொசைட்டில 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து தான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தாகணும். ஏன்னா இங்க யாரும் திருந்த மாட்டாங்க. தப்பா பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லையா, தங்கம் கதையிலையும் லவ் பண்ணா விட்டுறணுன்ற கதையிலையும் சொல்லுற மாதிரி ஊரை விட்டு தான் ஓடி போகணும். இல்லையா, ஓரிரவு கதையில வர மாதிரி கௌரவம் கௌரவம்னு சொல்லி நம்ம குடும்பத்தை நம்மளே அழிச்சுக்க வேண்டியதுதான். அப்படியும் இல்லையா, வான்மகள் ஸ்டோரியில சொல்லுற மாதிரி எவன் என்ன சொன்னா நமக்கு என்ன, இந்த சொசைட்டியை எதிர்த்து வாழ்ந்து காட்டிட்டு இப்போ வந்து பேசுங்கடான்னு எழுந்து நிக்கணும். ஸோ இந்த சொசைட்டியில வாழ இந்த சீரீஸ்ல இருந்து எந்த எபிசோட் பெஸ்ட்னு உங்களுக்கு தோணுது? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல ஆப்ஷன் இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.